எங்களுடைய தலைவர் எங்கே போனாலும் அங்கே நாங்கள் இருப்போம். அது அவர் மேலே இருக்கிற ஒரு பற்று பாசம். எங்களுடைய கட்சியோடைய மாவட்ட செயலருங்கிற முறையில் நாங்கள் கண்டிப்பாக வந்து தான் ஆகணும். வரணுங்கிறது என்னுடைய விருப்பமும் கூட. இல்லை ஏற்பாடெல்லாம் எல்லாமே பயங்கரமாக இருக்கும். இது ஆளுங்கட்சி வேந்து பார்க்குற அளவுக்கு தானே ஏற்பாடுகள்லாம் இருக்குது. பொதுமக்களே பார்த்துட்டு போய் அவங்களோட ரிசல்ட்டு வேறு லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஏற்பாடை இது வரைக்கும் நாங்கள் சந்தித்ததில்லை. இப்படி ஒரு பிரமாண்டமான ஒரு ஏற்பாடை நான் என்னுடைய கேரியரில் நான் பார்த்ததில்லைன்னு சொல்லி பல பேர் இதை சொல்லிட்டு தான் போயிட்டுருக்காங்க. க்ரௌடு இப்போ தான் ஆரம்பம். இனி பாருங்கள் களகட்டம். திருவிழா தான் எங்களுக்கு இது. தலைவர் பேச போகிறதெல்லாம் மக்களுக்கு உண்டான நன்மைகளை பற்றி பேசுவார். இனி வருங்காலத்தில் மக்கள் ஏமாறாமல் இருக்கிறதுக்கு என்ன வழிமுறைங்கிறத சொல்லுவார். இது வரைக்கும் ஏமாந்தது போதும், இனி வெளுத்திடுங்கன்னு சொல்லுவார். அதைத்தான் நாங்களும் சொல்கிறோம், எதிர்பார்க்குறோம். மக்களுக்கு கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றத்தை கொடுப்பார் எங்கள் தளபதி. நான் பலமுறை தளபதியை நேரில் சந்திச்சிருக்கேன். அவரோட உட்காந்து உரையாடி இருக்கோம். ஆமாம், மக்கள் மத்தியில் சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியான ஒரு தருணம் தான். இருந்தாலும் அவரோட நாங்கள் பக்கத்தில் உட்காந்து நிறைய டைம் பேசியிருக்கோம். ஒரு மாவட்ட செயலராக நிறைய அவரோட மீட்டிங்கில் உட்காந்துருக்கோம். நிறைய கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கு. எங்களோட நிறை குறைகள், மக்களோட நிறை குறைகள், எங்களுடைய மாவட்டத்தோட நிறை குறைகள்லாம் கேட்டு தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால் நாங்கள் நிறைய டைம் பேசியிருக்கோம். அதில் இது எங்களுக்கு ஒரு திருவிழா மாதிரி. இந்த திருவிழாவில் அவரை சந்திக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சி. ஓகே, நன்றி நன்றி. ரொம்ப ரொம்ப எதிர்பார்ப்பா இருக்கோம். எப்ப ஈரோடு வருவார்னு நாங்க எதிர்பார்த்து காத்திருந்த வருஷங்கள் நிமிஷங்கள் அதிகம். இப்ப நாங்க ரொம்ப சந்தோஷமான ஒரு இதுல இருக்கோம். தலைவரை நேர்ல பார்க்கக்கூடிய ஒரு சந்தோஷம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாங்க ஒரு ரசிகையா அவரை பார்த்துட்டு இருந்த இத்தனை நாளா இப்போ ஒரு அரசியல்வாதியா அவருடைய ஸ்பீச்சை நேர்ல கேட்கணும்னு நாங்க ரொம்ப ஆர்வத்தோட வந்திருக்கோம். ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கோம். அவரை பார்க்கணும், அவர் பேசுறத கேட்கணும்னு. கண்டிப்பா தளபதி தான் இந்த 2026 முதலமைச்சருங்கிறது உறுதியா சொல்லிக்கிறோம். அதுதான் நடக்கும். ரொம்ப தளபதி தான் வருவாரு. இந்த 2026 கன்ஃபார்முங்க. கண்டிப்பா இந்த ஈரோடு மக்களுக்கு என்னென்ன ஒரு குறைகள் இருக்கோ அதை பத்தி பேசுவாருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதே மாதிரி மக்களுடைய குறைகளை தீர்ப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ரொம்பவுமே இருக்கு. எங்க ஈரோடு மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லாமே மக்களுடைய குறைகளை தீர்க்கறதுக்கு அவர் கண்டிப்பா ஒரு ஸ்டெப் எடுத்து நல்லபடியா நல்ல ஒரு ஆட்சி கொடுப்பாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு ரொம்ப ரொம்பவே அதிகமா இருக்கு. பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாவட்டத்துல போடுற ஒரு முன்னுதாரணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம். அதனால பாத்தீங்க அப்படின்னா இந்த ஈரோடு மாவட்டம் போடுறது பாத்தீங்க அப்படின்னா அடுத்த மாவட்டத்துக்கு போடுறதுக்கு எங்க மக்கள் பயப்படாம வரணும். அதுக்காக தான் நாங்க இன்னைக்கு வந்திருக்கோம். நாங்க லேடிஸ் எல்லாருமே வந்திருக்கோம். சோ அடுத்த மாவட்டத்துல எல்லாருமே வரணும். எங்க சேஃப்டி இருக்குது. என் தளபதி பாத்துக்குவாரு. அண்ணா, லவ் யூ அண்ணா.